ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மை அவதார்ஸ் பாத் த்ரூ கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 45வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 44 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறதுல ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ஹோலி சோடோட ட்ரையல் அட்டன் பண்ணுறதுக்கு பிச்சாலோ கிராண்ட் சர்ச்சுக்கு போயிருப்பான். அங்கே டான்வன் அப்படிங்கிற ஒரு ப்ரீஸ்டே நம்ம ஹீரோவை அந்த ஸ்வாடோட ட்ரையல் அட்டெண்ட் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. நம்ம ஹீரோவும் அவனோட டிவைன் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஓடிட்டு இருப்பான். பார்த்தா ஓடுறான் ஓடிட்டே தான் இருக்கிறான். ஆனா அந்த ட்ரையல் கம்ப்ளீட் ஆன பாடு இல்ல. நம்ம ஹீரோக்கு அப்பதான் நம்ம செயின்டர் சொன்னது ஞாபகம் வந்து, நாம நம்மளோட டிவைன் பவரை யூஸ் பண்ணக்கூடாது, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஜம்பிங் ஸ்குவாட் அப்படிங்கிற பொசிஷன்லயே போயிருப்பான். அப்புறம் அந்த ட்ரையலும் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் போன எபிசோட்ல அந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும்ல. ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல முடிஞ்சுன்னு பார்த்தா 40 நாள் கழிச்சு தான் நம்ம ஹீரோ அந்த ட்ரையலை முடிச்சிருக்கான். 40 நாள் அந்த ஜம்பிங் ஸ்குவாட் போஸ்லயே போனோம் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம ஹீரோவும் முடியாம கீழே படுத்துக்கிட்டு, ஏன்டா ஒரு ட்ரையலை வைக்கிறீங்க, கொஞ்சமாவது நியாய தர்மத்தோட நடந்து கூடாதா, போய் இந்த ட்ரையலுக்கு 40 நாள் தவளையாட நடக்க விட்டீங்கல்ல, நல்லா வருவீங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்லயே பார்த்துக்கிட்டு, எனக்கு ஏற்கனவே இந்த ட்ரையல்ல டைம் டிஃபரெண்டா ஃப்ளோ ஆகும் அப்படின்னு தெரியும், அதுக்குன்னு இப்படியா ஃப்ளோ ஆகணும். இந்த அக்யூட்டிகாவோட டைம் ரேஷியோ என்னன்னா 10க்கு 1, அதுவே நம்ம இடத்துல 100க்கு 1. கைஸ் இவனுங்க வந்து 10க்கு 1 100க்கு 1 அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அந்த 10ங்கிறது எத்தனை மணி நேரமா இல்ல நாளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் எங்கேயாவது சொன்னாங்க அப்படின்னா நான் அடுத்த சாப்டர்ல சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த ட்ரையலை எப்படி கம்ப்ளீட் பண்ணா அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோலாம் ஒரே டயர்ல, என்னால முடியலடா டே, இது மட்டும் என்னோட அவதாரா இல்லாம என்னோட ஒரிஜினல் பாடி மட்டும் இங்க இருந்துச்சு, எனக்கு கண்டிப்பா பாடை ரெடி பண்ணிருக்க வேண்டியதுதான். இங்க வேற எந்த பெலாடின் வந்தாலும் இந்த ட்ரையலை சத்தியமா கம்ப்ளீட் பண்ண முடியாதுடா, அவ்வளவு கொடுமை பண்றானுங்க. ஏதோ என்னோட அவதார் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். நான் இந்த ட்ரையல்ல எத்தனை ஜம்பிங் ஸ்குவாட் பண்ணிருக்கேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 16 மில்லியன் ஜம்பிங் ஸ்குவாட் பண்ணிருக்கேன். கொஞ்சமாவது நாயத்தோட ட்ரையலை நடத்துறானுங்களா? நானும் எத்தனையோ டைம் இந்த ட்ரையலை விட்டுறலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட மைண்ட் வைஸ் வேற அப்பப்போ வந்து எனக்கு கான்சென்ட்ரேஷனே பண்ண விட மாட்டேங்குது. இத்தனைக்கும் என்னோட மைண்ட் ஆஃப் ஸ்கில் ஆக்டிவேட்ல இருந்து இவ்வளவு தாட்ஸ் வந்திருக்கு. சாதாரண ஒருத்தன் இருந்தா கண்டிப்பா சாவ வேண்டியதுதான் அப்படின்ட்டு, சரி இப்படியே புலம்பிட்டு இருந்தா வேலையாவாது, அடுத்த ட்ரையலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்க இருந்த டோரை தொடறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, இங்க என்னடா நடக்குது, என்னோட பாடி இது ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருச்சு, இதெல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுதான் ஒருத்தரோட லிமிட்டை புஷ் பண்ண பார்த்தானுங்களா, இப்போ நான் இந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணோட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் ஒரு நிமிஷம் நான் இதை மறந்துட்டேனே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இந்த இடத்துல வெளியே இருக்கிறதோட 10 மடங்கு டைம் ஸ்லோவா தான் ஃப்ளோ ஆகும். அப்படின்னா இது என்னோட ஹைப்பர் ட்ரைனிங் ஜோனா அப்படின்னு சந்தோஷத்திலேயே நம்ம ஹீரோவும் ஜம்பிங் ஸ்குவாட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். கைஸ் இந்த இடத்துல வந்து வெளியே இருக்கிறதோட 10 மடங்கு டைம் ஸ்லோவா ஃப்ளோ ஆகும். நம்ம ஹீரோவும் வாங்கடா வாங்க, இன்னும் 10-20 நாள் இப்படியே ஓட சொன்னாலும் நான் ஓடுறேன் அப்படின்னு தவளையாட்டம் எகிரி குதிச்சு போயிட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு ஒரு இடத்துல ரத்தம் தெரிக்குது. என்னன்னு பார்த்தா புல்லா போட்ட 2 பேர் இருக்கானுங்க. அதில் ஒருத்தனும் முடிஞ்சா அப்படிங்கிறான், இன்னொருத்தனும் அங்க யாரையோ கொலை பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அப்படின்ட்டு சீக்கிரமா இந்த லேண்ட் அழிஞ்சி இங்க ஃபுல்லா டார்க்னஸ் மட்டும்தான் இருக்கும், இப்போ நம்மளோட இம்மோர்டல் கிங்கும் ரிட்டர்ன் ஆயிட்டாரு, நாம மீதி இருக்க எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த மொட்டையும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, இந்த ஊ ஆஃப் அபீஸ் மறுபடியும் வந்துட்டோம், இந்த லேண்ட்ல இருக்க எல்லாமே இந்த ஊ ஆஃப் அபீஸுக்கு சொந்தம் அப்படின்னு வில்லத்தனமா ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த செகண்ட் ட்ரையலுக்குள்ள என்டர் ஆயிட்டு, என்னதுரா இது, இந்த பிளேஸ் இது அந்த கேப்பல் தானே, இந்த பிளேஸ்ல தான் இந்த ட்ரையல் நடக்க போகுதா, சரி ரைட்டு என்னதான் ட்ரையல் அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க வாய்ஸும் இந்த செகண்ட் ட்ரையலோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா நீங்க ப்ரே பண்ணணும் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னது ப்ரே பண்ணணுமா இந்த மாதிரியா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு, நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி ப்ரே பண்ணியிருக்கேன், இந்த ட்ரையலை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும், இந்த ட்ரையல் என்னன்னா நம்மளோட டிவைன் கெப்பாசிட்டியை செக் பண்றது தான், இதையே தான் நான் ஃபர்ஸ்ட் டைமும் பண்ணேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இப்போ என்னோட டிவைன் எனர்ஜியை நான் ஃபில் பண்ணிட்டேன், இப்போ இந்த ட்ரையலையும் அசால்ட்டா முடிக்க போறேன் கண்ணா, இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட டிவைன் எனர்ஜி யூஸ் பண்ணி ப்ரே பண்ணாங்க, ஒண்ணுமே ஆகல. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னடா நடக்குது, அப்ப இதுக்கு வேற வழி தான் ட்ரை பண்ணுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவனோட மைண்ட் அப் ஸ்கில் அப்புறம் பர்சோனா ஸ்கில் ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோவோட மத்த அவதார்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதோட வில் பவர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஹீரோ இப்ப ப்ரே பண்ணிட்டு, என்னடா இன்னமும் பத்தலையா அப்படின்னா இப்ப இதை ட்ரை பண்ணலாம், என்னோட மெயின் பாடியோட வில் பவரையும் யூஸ் பண்றேன், இப்ப இது முடிஞ்சிருதானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறான். அவனோட டிவைன் எனர்ஜி ஒரு கடல் மாதிரி போயிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட என்
என்லைட்மெண்ட் கண்டிஷன் இப்போ ஃபில்ஃபில் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவுக்கு இப்போ பிளெஸ்ஸிங் ஆகுமெண்ட் அப்படிங்கிற புது ஸ்கில் வந்திருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னோட டிவைனிட்டி திடீர்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போன மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம என்கிட்ட முன்ன இருந்ததை விட இப்ப அதிகமான லெவல் டிவைன் எனர்ஜி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படின்னா நான் இப்ப ஆர்ச்சி பைஷப்போட லெவலுக்கு வந்துட்டேனா தக்காளி வேற லெவல் அப்படின்னு எடுக்கிறான். அப்புறமேட்டுக்கு அங்க இருக்க வயசும் நீங்க செகண்ட் ட்ரைல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் ட்ரைலுக்கு ப்ரொசீட் பண்ணட்டுமா அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னது அதுக்குள்ளேயே அடுத்த ட்ரைலா, சரி அதையும் ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த ட்ரைலுக்குள்ள வந்துட்டு ஷாக் ஆயிட்டு என்னதுடா இது, என்ன ஏன்டா சுடுகாடு கூட்டிட்டு வந்துக்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்க வயசும் நீங்க அந்த எனிமியை டிஃபீட் பண்ணோம் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னதுடா இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்க, அட இது நம்மளா அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா ஆர்க் லீச் அப்படிங்கிற ஒரு ஸ்கெலிட்டன் வந்திருக்கு. அப்ப அந்த ஸ்கெலிட்டனும் எனது மறுபடியும் ஒரு ஆர்டரோட நாய் வந்திருக்கா, இந்த டிவைன் எனர்ஜி யூஸ் பண்ற நாய்ங்க, இது எப்படி எனக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னங்கடா இந்த ஸ்கெலிட்டனை பார்க்கும்போது நம்ம ஹென்ரிச் எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தால அந்த ஸ்டேட்ல இருக்க மாதிரி இருக்கு. நான் இந்த ஸ்கெலிட்டனை அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த ஆர்க் லீச் ஸ்கெலிட்டன் கூட எந்த ஒரு பெலடினும் தனியா போய் சண்டை போட மாட்டானுங்க. இதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த ஸ்கெலிட்டனும் டே எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டியா, அப்படின்னா நீ செத்துப்போ அப்படின்னு அதோட அன்டெத் சோல்ஜரை கமெண்ட் பண்ணி விடுது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இந்த ஆர்க் லீச் தான் சமாளிக்கணும்னு பார்த்தா இதோட மொத்த அன்டெத் ஆர்மியும் நான் தனியா சமாளிக்கணுமா, ரைட்டா ரைட்டு அப்படி சொல்லிட்டு இந்த குப்பை அண்டத்தை பார்த்து நான் பயப்படுவேன்னு நினைச்சீங்களா, எப்பா எக்ஸாமினரே நீ நல்லா ட்ரை பண்ண, ஆனா இது என்கிட்ட வேலையாவது வேற யார்ட்டையாவது ட்ரை பண்ண அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ ஏதோ புதுசா எக்ஸாமினர் அப்படிங்கிறான், இது என்ன கதையோ தெரியல. அப்போ அந்த ஸ்கெலிட்டனும் நம்ம ஹீரோ கிட்ட என்னடா தனியா பேசிட்டு இருக்க, பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா, சரி எதா இருந்தா நான் முதல்ல உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு அதோட அன்டெத் சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு அனுப்புது. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட பயப்படாம அங்க இருக்க அன்டெத் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு அதோட அட்டாக்ல இருந்தும் ஈஸியாவே தப்பிக்கிறான். அப்ப அந்த ஆர்கிலிச் ஸ்கெலிட்டனே ஷாக் ஆகுது, இதை நீ எப்படா பண்ற, என் சோல்ஜர்ஸோட எல்லா அட்டாக்ல இருந்தும் உன்னால எப்படா தப்பிக்க முடியுது அப்படின்னு வாயை புலகுது. அப்புறம் அதோட அண்டத்தை எல்லாம் நம்ம ஹீரோ சுத்து போட்டுருச்சு. அப்ப அந்த ஆர்கிலிச்சும் அவனை சும்மா விடாதீங்க கொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குது. நம்ம ஹீரோவும் என்னது என்ன கொல்ல போறீங்களா, இப்போ நான் இதை டாஜ் பண்ண போறதில்ல அப்படின்ட்டு அவனோட டிவைன் ஸ்வாடை எடுத்து ஒரு ஸ்லாஷ் அங்க இருக்க அண்டத்தெல்லாம் செதறிடுச்சு. அப்போ அந்த ஆர்கிலிச் ஸ்கெலிட்டனும் ஷாக் ஆயிட்டு இந்த டிவைனிட்டி பவர் இது அந்த ஆர்ச் பைஷப்போட பவர் அளவுக்கு இருக்கு, நீ யாரா அப்படின்னு வாயை பொழகுது. நம்ம ஹீரோவும் என்னது இந்த அண்டத்து கூட பயப்பட தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறான். அப்போ அந்த ஸ்கெலிட்டனும் டென்ஷன் ஆயிட்டு டே என்னோட ஃபுல் பவரை நான் இன்னும் காட்டவே இல்லை, இப்போ உன்னோட கதையை முடிக்க போறேன் அப்படின்னு அதோட டார்க் எனர்ஜி எல்லாம் கேதர் பண்ணி இதுல இருந்து முடிஞ்சா தப்பிச்சு பாடுறா அப்படின்னு ஏதோ 2-3 மண்டவோடு கோஸ்ட் மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்புது. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட பயப்படாம அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ், அவ்வளவுதான் அங்க வந்த அட்டாக்க நம்ம ஹீரோ ஒன்னும் இல்லாம பண்ணிட்டான். அப்ப அந்த ஆர்கிலிச்சு என்னது என்னோட அட்டாக்க நீ ஸ்டாப் பண்ணிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உன்னால இதை நம்ப முடியலையா அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டனை நோக்கி போயிட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஸ்கெலிட்டனும் கதறிக்கிட்டு டே டே ஒரு நிமிஷம் நில்லுடா, இதை உன்னால எப்படி பண்ண முடிஞ்சு, என்னோட பிளான் என்னன்னு உனக்கு ஆல்ரெடியே தெரியுமா அப்படின்னு ஷாக்லயே கதறுது. நம்ம ஹீரோவும் உண்மை சொல்லணும்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ற ஸ்கில் எல்லாம் என்கிட்ட இல்ல, ஆனா அதை விட பயங்கரமா ஒண்ணு இருக்கு, அந்த பவர் என்னன்னா அது என் நரக வாத்தியாரோட பவர், அவரு தாண்டா நரகத்தோட பெஸ்ட் அண்டெத்து, அது மட்டும் இல்லாம என்னோட ஒரு அவதாரான இம்மோர்டல் கிங்டா அப்படிங்கிறான். அப்புறம் கைஸ் ஏன்டா டெய்லியும் வீடியோ போட மாட்டேங்கிற, இப்ப ஏன்டா 2-3 நாளா ஆள காணோம் அப்படின்னு சொல்றது எனக்கு கேக்குது. காலேஜ் இருக்கு கைஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாம இந்த வாரத்துல எக்ஸாம் வேற போயிட்டு இருக்கு, நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்தே கண்டிப்பா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட ட்ரை பண்றேன், கொஞ்சம் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க கைஸ். இப்ப இருக்கிற பிரச்சனை பார்த்ததுன்னு யூடியூப்ல இருந்து ஏதோ செயின் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. செயின் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னன்னா நான் இப்ப இந்த மான்வாவை ரிவ்யூ பண்ணி போறேன்ல, இந்த வாய்ஸும் இந்த எடிட் மட்டும் தான் என்னோடது, அதுவே இந்த கண்டென்ட் இந்த பிக்சர் எல்லாம் வேற ஒரு கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு தான் இந்த காப்பிரைட்லாம் சொந்தம். அதனால நான் செகண்ட் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன் பேக்கப்காக, அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணலாமா என்ன அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.